கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாய் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்க. ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். ரோமர் 12:9. உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் திருச்சபைக்கு நிறைய ஆலோசனைகளை, அதிலே கடந்த கால ஆலோசனைகளும் நிகழ்கால ஆலோசனைகளும் வருங்கால ஆலோசனைகளும் என்று சொல்லி காலங்களுக்கு அடுத்த ஆலோசனைகளாய் நிறைய சொல்லுகிறதை இந்த ரோமர் புஸ்தகத்திலே பார்க்கிறோம். ஞானஸ்நானத்தை குறித்த ஆலோசனை, உடன்படிக்கை குறித்த ஆலோசனை, மகிமையை குறித்த ஆலோசனை, சகோதர சிநேகத்தை குறித்த ஆலோசனை, பரிசுத்தத்தை குறித்த ஆலோசனை, ஜெபத்தை குறித்த ஆலோசனை, வேத வாசிப்பை குறித்த ஆலோசனை, தேவ ராஜ்யத்தை குறித்த ஆலோசனை என்று சொல்லி இந்த ரோமர் புஸ்தகம் முழுவதுமே நிறைய ஆலோசனைகள் இருக்கு. அதிலே ஒன்றுதான் இந்த ரோமர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தேவனுடைய வார்த்தை மாயமற்றதாய் இருப்பதாக. மாயமற்றதாய் இருப்பதாக. எது மாயமற்றதாய் இருக்கணும்? எந்த காரியத்திலே நாம் மாயமற்றதாய் இருக்கணும்? விசேஷமாய் மாயமற்றது என்று சொன்னால் அது என்ன? மாயமற்றது என்பதற்கான உண்மையான அர்த்தம் என்ன? இவைகளைத்தான் வேதத்தின் வெளிச்சத்திலே நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். மாயமற்றது என்றால் என்ன என்கிற அதற்கான விளக்கத்தை முதலாவது சொல்லிவிடுகிறேன். மாயமற்றது என்றால் என்ன அர்த்தம்? யாக்கோபின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். யாக்கோபு 3:17. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், கவனிங்க, பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றும் இருப்பதாக. மாயமற்றது என்று சொன்னா பட்சபாதம் இல்லாதது. ஒருவனுக்கு கூட கொடுப்பது, ஒருவனுக்கு குறைத்து கொடுப்பது, ஒருவனுக்கு அதை கொடுப்பது, இன்னொருவனுக்கு இதை கொடுப்பது, ஒருவரிடத்தில் இந்த விலையை சொல்லுவது, இன்னொருடத்தில் வேறு விலையை சொல்லுவது, இது எல்லாமே மாயமான வாழ்க்கை. ஆனா அவங்களுக்கு நான் என்ன சொன்னனோ ஐயா, அதே தான் உங்களுக்கு சொல்றேன், நான் மாத்தி பேசல அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு பேர் தான் பட்சபாதம் இல்லாதது. அந்த பட்சபாதம் இல்லாததற்கு பேர் தான் அர்த்தம் தான் மாயமற்றது. இந்த மாயமற்றது என்பதற்கு நடைமுறை சொல்லிலே இன்னொரு விளக்கம் உண்டு. என்ன விளக்கம்னாக்கா, ஒளிவு மறைவு அற்றது. நீ வாப்பா, உள்ள வா, நான் கதவை திறந்து விடுறேன், உள்ள வா, அங்க போய் பார், இத போய் பார், இங்க தேடிப்பார், அதை கவனிச்சு பார், நான் சொன்னல இருக்காது, நீ எங்கனாலும் பார்த்துக்க. இதுக்கு பேர் தான் ஒளிவு மறைவற்ற ஜீவி. ஒருத்தட்ட ஒண்ணு பேசிட்டு இன்னொருத்தட்ட இன்னொன்னு பேசுவது,
அது ஒளிவு மறைவற்ற ஜீவியம் அல்ல. எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி பேசுவது, எல்லாருக்கும் ஒரே விதத்திலே சரி அளவை பயன்படுத்துவது. இந்த மாயமற்றது என்பதற்கு முதலாவது பட்சபாதம் இல்லாதது என்கிறது அர்த்தம். இரண்டாவது நடைமுறையிலே ஒளிவு மறைவு இல்லாமல் இருப்பது. அப்ப இந்த ஒளிவு மறைவு இல்லாதது அது அப்படின்னாக்கா, யார் வேதத்துல இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான் சொல்ல முடியும். ஒரு நாள் கெத்செமனே தோட்டத்துல 500க்கும் அதிகமான காவலாளிகள், யூதர்கள், ரோமர்கள் பட்டயத்தோடும் ஈட்டியோடும் ஆயுதங்களோடு வந்துட்டாங்க. இதுல என்ன ஆச்சரியம்னா, 500 பேர் அந்த தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சி தொலாவு என்று தொலாவுறான், வளவு என்று வளவுகிறான், தேடு என்று தேடுகிறான், பாரு என்று பார்க்கிறான். ஆனா இயேசுவை கண்டுபிடிக்க முடியல. ஆனா உடனே இயேசு அவராகவே வந்து சொல்லுகிறார், நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? நசரேயனாகி இயேசுவை தேடுகிறோம். உடனே இயேசு சொன்னார், நான் தான் அந்த இயேசு, நான் தான். இதுக்கு பேர் தான் ஒளிவு மறைவற்ற ஜீவி. இந்த சோத்திரம் இதுதான் மாயமற்ற ஒரு ஜீவியம். தன்னை அப்படியே வெளிப்படுத்துவது, உள்ளதை உள்ளபடி சரியாய் சொல்லுவது, சரியானதை பேசுவது, சரியானதை காண்பிப்பது, சரியானபடி நடப்பது. அந்த ஒரு ஜீவியம், அந்த ஒரு வாழ்க்கை நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் வரணும். நாம் மாயமற்றவர்களாய் இருக்கும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். ஒரு நடந்த சம்பவம், நான் உங்க பேரை சொல்ல விரும்பல, ஆனா எனக்கு அது ஒரு பெரிய வருத்தத்தை கொடுத்தது. என்ன வருத்தம்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு சபை, நல்ல ஒரு, அதுவும் பெந்தேகோஸ்தே சபை, பெரிய சபை, பெரிய சபை, பெந்தேகோஸ்தே சபை. அதிலும் உபதேசம் பேசுவதிலே கொடிகட்டி பறக்கிற சபை. அந்த சபையிலே ஒரு ஊழியக்காரர், அதாவது அந்த சபையின் தலைமை போதகர், அந்த சபையின் போதகரை நான் பார்க்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, ஜனங்க நாற்சாரியும் 2 ராஜாக்கள் 10 சொல்லப்பட்டதை போல நாற்சாரி நிரம்பி வழிகிறது. இந்த போதகர் தான் ஆராதனை நடத்துகிறார், அதை செய்கிறார், இதை செய்கிறார், மற்றவங்களை செய்ய வைக்கிறாரு, அப்புறம் கடைசி வல்லமையா செய்து கொடுக்கிறார். அப்ப எல்லாம் பார்த்தாக்கா, நல்ல ஒயிட் கலர்ல பியூர் ஜிப்பாவை போட்டு, நல்ல பியூர் கலர் வேஷ்டிய கட்டி, ஒரு சோதரம் 100% எந்த வண்ணானாலும் வெளுக்கப்படாத வெளுமையான வெள்ளை ட்ரெஸ் போட்டு, ஒரு பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஊழியக்காரரா அந்த மேடையில நின்று ஊழியத்தை செய்றார். அவரை பார்த்தாலே அங்க அவர் ஊழியக்கார் மாதிரியே தெரியல. அவர் எங்கேயோ சோத்திர பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தூதனை போல தெரிகிறார். ஆனா நான் இந்த ஆராதனையில இருக்கிறேன். அன்னைக்கு கர்த்தருடைய கிருபையினாலே நான் செய்தி கொடுக்கிறேன். அப்புறம் ஆராதனை முடிஞ்சது, ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எல்லாம் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு திரும்பி பார்க்கிறேன், அந்த ஊழியக்கார காணோம். அப்போ தேடுறேன், தேடி பார்த்தா நீங்க நம்ப மாட்டீங்க, சுத்தி முத்தி அங்க இங்க பார்த்துட்டு எங்க பாஸ்டர் காணும் பார்க்கிறேன். கடைசிய பார்த்தா அவர் என் பக்கத்துல தான் நிக்கிறாரு. அப்புறம் எப்படி தெரியாம போனாரு பார்க்க முடியலனாக்கா, அந்த ஆராதனை நடத்துற அந்த பலிபீடத்துல இருக்கும்போது அவர் போட்டிருந்த வஸ்திரமும் அவருடைய அந்த வெள்ளை உடுப்பும் ஒரு தூதனை போல காண்பித்தது. ஆனா ஆராதனை முடிஞ்சு ஜனங்க அங்கிட்டு கொஞ்சம் நகர்ந்த உடனே அவருடைய உடுப்பும் அவருடைய உடையின் அலங்காரமும் அவருடைய உடையின் நிறங்களும் அப்படியே சூத்திரம் எரி நரகத்துக்கு ஏதுவா இருந்தது. அது என்னால் மறக்கவே முடியல, அதை சூத்திரம் ஜீரணிக்கவும் முடியல. ஒரு பலிபீடத்தில் இருக்கிற வரைக்கும், ஆராதனையில் இருக்கிற வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு இது
ஆனா ஜனங்க எல்லாம் போன உடனே அவர் போட்டிருக்குது அப்படி ஒரு விகற்பமான ஒரு நூதனமான பயங்கரமான ஒரு வஸ்திரம் உடை. இதுக்கு பேர் தான் மாயத்தோடு வாழ்வது. இப்ப இந்த கடைசி காலத்துல இப்படிப்பட்ட தன்மைகளை நீங்க நிறைய இடத்துல பார்க்கலாம். ஆனா அதை மிஞ்சிதான் வேதம் சொல்லுகிறது. நீங்கள் எப்படி இருக்க வேண்டுமா? மாயமற்றவர்களாய் இருக்கணும். மாயமற்றவர்களாய். இயேசு கிறிஸ்து மாயமற்றவரா இல்லையா என்பதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லுங்கன்னா, நெற்றியில் அடித்ததை போல ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லலாம். என்ன உதாரணம்? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நேற்றைக்கு பார்க்கும்போது அவர் எப்படி இருந்தாரோ இன்றைக்கு பார்க்கும்போது அப்படிதான் இருக்கிறார். இன்றைக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கிறாரோ நாளைக்கு பார்த்தாலும் அவர் அப்படிதான் இருப்பார். ஏன்னாக்கா அவர் மாயமற்ற தேவன். அவருடைய சொரூபியில், அவருடைய ரூபத்தில், அவருடைய தன்மையில் அவர் மாறாதவர். ஆண்டவர் என்றால் ஆண்டவராகவே வாழ்கிறவர். தேவன் என்றால் தெய்வீகம் நிறைந்தவராகவே இருக்கிறவர். ஆண்டவர் என்றால் ஆளுகிறவராகவே இருக்கிறவர். கர்த்தர் என்றால் கர்த்தத்துவம் நிறைந்தவராகவே இருப்பார். பரிசுத்தர் என்று சொன்னால் ரொம்ப சுத்தமுள்ளவராகவே அவர் இருப்பார். அப்போ அவருக்குள் எந்த விதமான மாயமும் இல்லை. மாயமற்ற ஒரு வாழ்க்கை. ஆனால் அவரை ஆராதிக்கிற அந்த மாயமற்ற கிறிஸ்துவை பின்பற்றுகிற மாயமற்ற கிறிஸ்துவுக்காக வாழுகிற நம்முடைய வாழ்க்கையில இந்த மாயமற்ற ஒரு ஜீவியம் இருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்க. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் மாயமற்ற ஒரு சுபாவம் இருக்கிறதா என்பதை நிதானித்து பாருங்க. அது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப அவசியம். இன்றைக்கு விதவிதமான உடுப்புகள் வந்துவிட்டது, விதவிதமான நடை உடை பாவனைகள் வந்துவிட்டது, விதவிதமான சத்தியங்கள் வந்துவிட்டது, விதவிதமான உபதேசங்கள் வந்துவிட்டது, பயங்கரமான வித்தியாசமான ஊழியங்கள் எல்லாம் வந்துருச்சு. ஆனா இந்த காலத்திலே ஒரு நல்ல மெய்யான கிறிஸ்தவன், மெய்யான கிறிஸ்தவள் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும்? மனிதர்களுக்கு முன்பாக நடக்கிறதை போலவே தேவனுக்கு முன்பாக நடக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக ஜீவனம் பண்ணுகிறவர்களா இருக்கிறதை போலவே மனிதர்களுக்கு முன்பாகவும் ஜீவனம் பண்ணுகிறவர்களா இருக்க வேண்டும். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த மாயமற்ற ஒரு வாழ்க்கை உங்களுடைய ஜீவியத்துல இருக்கிறதா என்று பாருங்க. உங்களை நீங்க ஒரு ஸ்பாட்ல நீங்க இல்ல, ஆனா உங்களை குறித்து யாரோ 2 பேர் பேசிக்கிறாங்க. நீ உங்களை குறித்து ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு விவாதம் வருது, 2 பேர் பேசிக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, இன்னொருத்தருக்கு உங்களுக்கு தெரியல. உடனே அவர் உங்களை குறித்து ஒரு அடையாளம் சொன்னாரு. அடையாளம் சொல்லும் போது, இந்த கலர்ல ஒரு சேலை கட்டுவாங்க பார்த்திருக்கீங்களா, இந்த கலர்ல அவரு டிஷர்ட் போட்டுப்பார் பார்த்திருக்கீங்களா, அது மட்டும்தான் போடுவார் பார்த்திருக்கீங்களா, ஆமா 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 அப்படிதான். அப்ப பாருங்க, நீங்க அங்க ஸ்பாட்ல இல்ல, நீங்க இல்லாத இடத்துல உங்களை குறித்து 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்போ உங்களை கொண்டு வந்து அங்க அடையாளப்படுத்துவதற்கு அவர்கள் எடுக்கிற ஒரு ஆயுதம் உங்களுடைய தோற்றம் தான். உங்க தோற்றத்தை தான் அவங்க வச்சு எடை போடுகிறாங்க. அவங்க பாரு எப்ப பார்த்தாலும் ஒரு தாடி வச்சிருப்பாரு. இவங்க பார்த்து எப்ப பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா குனிஞ்சேதான் நடப்பாங்க, நிமிர்ந்து நடக்க மாட்டாங்க. அவங்க எப்பயும் ஒரே மாதிரி லீன் பாடியா இருப்பாங்க. அவரு என்னைக்கு குறைய மாட்டார், எப்ப பார்த்தா ஒரு ஸ்டவுட்டா தான் இருப்பார்.
அப்போ உங்களுடைய தோற்றத்தை வச்சுதான் நீங்கள் யார் என்கிறதை அவர்கள் முடிவுக்கு வருகிறார்கள். அப்போ ஒரு நாள் நீங்க ஒல்லியாகவும் மறுநாள் நீங்கள் குண்டாகவும், ஒரு நாள் இந்த விதத்திலும் மறுநாள் அந்த விதத்திலும் இருந்தால் உங்களை ஒருவராலும் எடை போடவே முடியாது, உங்களை அடையாளமிட முடியாது. உங்களை குறித்து நல்ல கருத்துக்களை, நல்ல சாட்சிகளை, நல்ல விவாதங்களை, நல்ல சொற்பொழிவை யாரும் கொடுக்க முடியாது. அப்ப நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு மாயமற்ற ஒரு ஜீவியமாய் கண்டிப்பாய் காணப்பட வேண்டும். சரி, இந்த மாயமற்ற என்கிற இந்த வார்த்தையிலே கர்த்தர் நல்லவன், எதிலே நாம் மாயமற்றவர்களாய் இருக்க வேண்டும்? முதலாவது ஒரு சம்பவத்தை, ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். 1 தீமோத்தேயு 1:5 வாசிக்கிறேன். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல்மன சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. ஓ நல் மனசாட்சி, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அதுல அந்த வசனம் ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. எதுல மாயமற்றவர்களா இருக்கணும்னாக்கா சுத்தமான இருதயத்திலும். அல்லேலூயா. அன்ப சொன்னாக்கா நான் அன்பாதான் இருக்கேன்னு சொல்லிடலாம். ஓ கர்த்தர் நல்லவே, நல் மனசாட்சி சொன்ன என் மனசாட்சியை பத்தி எனக்கு தெரியும், என் மனசாட்சி நல்ல சாட்சி தான் சொல்லுதுன்னு சொல்லிடலாம். ஆனா இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது ரொம்ப ஆணித்தரமா குறிப்பிட்டு சொல்லுகிறார். சபையே, கிறிஸ்தவமே, நீ மாயமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்றன்னா முதலாவது உங்க இருதயம் எப்படி இருக்கணும்? நல்ல சுத்தமா இருக்கணும். வஞ்சிக்கிறதாய் இருக்கக்கூடாது, வன்மம் நிறைந்ததாய் இருக்கக்கூடாது, பொல்லாப்புக்கு உரியதாய் இருக்கக்கூடாது. வஞ்சிக்கிற இருதயம் யாருக்கு இருந்தது? யாக்கோபுக்கு இருந்தது. அவன் ஏசாவை வஞ்சித்தான். வன்மம் இருக்கக்கூடாது. வன்மம் யாருக்கு இருந்தது? காயினுக்கு இருந்தது. அவன் ஆபேலை பழி வாங்கினான். அது வன்மம் நிறைந்த இருதயம். கர்த்தர் நல்லவை, மாய்மாலம் இருக்கக்கூடாது. அது சொல்ற. அப்ப மாய்மாலம் யார்கிட்ட இருந்துச்சு? ஆகான்ட்ட இருந்துச்சு. அவன் எல்லாத்தையும் திருடி கொண்டு போய் ஒளிச்சு வச்சுட்டு ஒண்ணு திருடாததை போல இருந்த ஒரு மாய்மாலம் இருந்துச்சு. ஆனா இந்த வன்மம், பழிவாங்குதல் அல்லது மாய்மாலம், இப்படிப்பட்ட ஒரு இருதயம் எந்த தேவ பிள்ளைக்குள்ளும், எந்த விசுவாசிக்குள்ளும், எந்த ஊழியக்காரருக்குள்ளும் இருக்கவே கூடாது. ஒரு தேவ பிள்ளையின் இருதயம் என்றால், ஒரு விசுவாசியின் இருதயம் என்றால், ஒரு ஊழியக்காரருடைய இருதயம் எப்படி இருக்கணும்? மாயமற்ற சுத்தமான இருதயமாக இருக்கு. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இங்க ஒரு ரகசியத்தை தெரிந்து கொள்ளுங்க. நீங்க உங்க வீட்டுல முழு அளவு கண்ணாடி, அதாவது ஆள் உயர கண்ணாடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தா ரொம்ப நல்லது. ஆள் உயர கண்ணாடி இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி போய் நின்னுக்கோங்க. நின்னுக்கிட்டு முதலாவது உங்க மண்டைய பாருங்க. உங்க மண்டைய பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெருசா ரவுண்டா இருக்கும். அடுத்தது உங்க கழுத்தை பாருங்க. அது நல்ல ஏராளமா ஒரு வளர்ந்து கொக்கு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய சுத்திரம், உங்களுடைய மார்பகங்களை பாருங்க. அது வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகி இருக்கும். அப்புறம் வயிறு, அப்புறம் உங்க முதுகு, உங்க கை, உங்க காலு, எல்லாத்தையும் பாருங்களேன். வெளித்தோட்டத்தில் தெரிகிற சகல அவயவங்களும் ஏறத்தால நல்ல வளர்ந்ததா பெரிதா இருக்கும்.
ஆனா அதே சமயத்துல ஒரு மருத்துவருடைய உதவியோடோ அல்லது அறிவியலுடைய உதவியோடோ உங்க இருதயத்தை பார்த்தீங்கன்னா இந்த மண்ட அளவுக்கு கசுத்திர முழு கை அளவுக்கு முழு கால அளவுக்கெல்லாம் இருதயம் இருக்காது. உங்க வலது கையில 5 விரலை அப்படியே மடக்கிட்டு அப்படியே கைய வச்சீங்கன்னா அந்த 5 விரல் மடக்கின உடனே உங்க கை எப்படி எந்த அளவுக்கு இருக்குதோ, ஒரு கை இருக்குதோ அந்த அளவுக்கு தான் உங்க இருதயமே இருக்கும். இருதயம் அவ்வளவு சின்னது, ஒரு சின்ன இருதயம். ஆனா அதுல என்ன இல்லை? சுத்தம் இல்லை, சுத்தமான இருதயமா இல்லை. அது நசல் கொண்டிருக்கிறது, வெறி கொண்டிருக்கிறது, பகை கொண்டிருக்கிறது, வருத்தம் கொண்டிருக்கிறது, வேதனை கொண்டிருக்கிறது, துக்கம் கொண்டிருக்கிறது, அசுத்தம் நிறைந்திருக்கிறது, தீமை நிறைந்திருக்கிறது, பழிவாங்குதல் நிறைந்திருக்கிறது, சஞ்சலம் நிறைந்திருக்கிறது. சோத்திரம், இன்னும் ஏதேதோ சொல்லிக்கொண்டே அத்தனையும் இந்த இருதயத்தை சுத்தி நின்றுட்டு இருக்கு. ஒருத்தருடைய கை இருக்கிற சுத்தத்தின் அளவு கூட இருதயம் சுத்தமா இல்ல. ஒருத்தருடைய தலையில இருக்கிற சுத்தம் அளவு கூட இன்னைக்கு இருதயத்துல சுத்தம் அல்ல. கால்ல இருக்கிற சுத்தத்துக்கு கூட இருதயம் சுத்தமா இல்ல. மாயமற்ற வாழ்க்கை வாழணும் அப்படின்னா இந்த சுத்தமான இருதயம் தான் ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியம். அது இருந்தா கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, அந்த அருமையான ஒரு ஜீவியம் நமக்குள் வந்துவிடும். நல்ல ஒரு கர்த்தருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை நமக்குள் தானாகவே வந்துவிடும். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, சோதரம், அப்போ இந்த மாயமற்ற ஜீவியம் ஜீவிப்பதற்கு நமக்கு முதலாவது தேவை சுத்தமான இருதயம். அது பண விஷயமா இருக்கட்டும், காசு விஷயமா இருக்கட்டும், நகை விஷயமா இருக்கட்டும், பிள்ளைகள் விஷயமா இருக்கட்டும், மருமக்கமார் விஷயமா இருக்கட்டும், விசுவாச விஷயமா இருக்கட்டும், ஊழிய விஷயமா இருக்கட்டும், எந்த விஷயத்திலும் கூடுமான வரைக்கும் சுத்த இருதயமான கர்த்தர் நல்லவே, அந்த ஒரு அனுபவம் வந்துருச்சு அப்படின்னாக்கா கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, மகிமையின் தேவன் உங்களை நல்ல மகிமையினால் நிறைவேற்றுவார். அந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 51 சங்கீதம் 10 வசனம், சங்கீதம் 51:10 வாசிக்கிறேன். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். இந்த சுத்த இருதயம் வந்துருச்சு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்குள் இருக்கிற ஆவியே அது நிலைத்திருக்கிற நிலைவரமான ஆவியாய் மாறி கர்த்தர் நல்லவே. ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்திலே மிகப்பெரிய வேதனையே கர்த்தர் நல்லவே இந்த சுத்த இருதயம் இல்லாதது. இந்த மாயமற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு முதலாவது தேவை சுத்த இருதயம். பிச்சைக்காரனை பாக்குறீங்களா? உங்க பையனை பாக்குற மாதிரியே அவர்களை பார்க்கணும். வழியில அடிப்பட்டவங்களை பாக்குறீங்களா? உங்க பிள்ளைகளுக்கு பாதிப்பு உண்டானதை போலவே அங்க பார்க்கணும். ஐயோ, அவன் அழுக்கா இருக்கிறான், அவன் என்ன ஜாதி தெரியாது, தீர்த்தப்பட்டவனா தெரியாது, எப்படிப்பட்டவங்க யாரோ தெரியாதுன்னு சொல்லி இருதயம் சொல்லும் என்று சொன்னா அது சுத்தமான இருதயம் கிடையாது. இப்ப வேதத்துல இந்த சுத்தமான இருதயம் உள்ளவர் யார்? யார் சுத்தமான இருதயம் உள்ளவங்களா இருந்தாங்க? ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 பேதுருவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 22 வசனம். 1 பேதுரு 1:22. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடினால் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அல்லேலூயா. வேதத்திலே சுத்த
இருதயமா இருந்த யாருன்னா இந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு தாங்க. ஒரு வகையில மறுதளிக்கிறதுல சர்டிபிகேட் வாங்கினவன் பேதுரு. நான் இல்லைன்னு சொல்லல. ஒரு விதத்துல ஆத்திரப்பட்டு வேக வேகமா பேசுறதுல, வார்த்தையை உருறதுல, இருக்கிறதுலயே பலவீனமானவன் பேதுரு. நான் இல்லைன்னு சொல்லல. அதெல்லாம் அவனுடைய கடந்த கால வாழ்க்கை. என்னைக்கு இந்த பேதுருவுக்குள் பரிசுத்த ஆவி இறங்கிச்சோ, என்னைக்கு கர்த்தருடைய அக்கினி நாவுகள் பிளந்த வண்ணமா பேதுருவின் நாவுல இறங்கிச்சோ, அன்னைக்கே இந்த பேதுரு சுத்த இருதயம் உள்ள மனுஷனா மாறிட்டு. அதனாலதான் அவர் சொல்றாரு, சுத்த இருதயம் உள்ளவர்களாய் ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அல்லேலூயா. மாயமற்றவர்களில் இந்த பேதுருவை சொல்லலாம். ஓ கர்த்தருடைய நாமத்துக்கு மாயமற்ற ஜீவியம். அதுல முதலாவது சுத்த இருதயம். அந்த சுத்த இருதயம் பேதுருவுக்கு இருந்தது. அதனால் அவர் நமக்கே ஆலோசனை சொல்லுகிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவது. இந்த மாயமற்ற ஜீவியத்துல இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையில் என்ன காணப்படணும் அப்படின்னாக்கா, அந்த 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதே 22ஆம் வசனம். இப்ப சொன்னே அதே வசனத்தை வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து. இங்கு அந்த மாயமற்ற ஜீவியம் ஒருத்தருக்குள் இரண்டாவதாக எப்படி இருக்கணும்னா, அவங்களுடைய சகோதர சிநேகத்துல ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. ஆனா இன்னைக்கு உங்களுடைய சகோதரத்துவத்துல, உங்களுடைய அந்த துவத்துல எத்தனை பேருடைய வாழ்க்கை ஒளிவு இருக்குது, மறைவு இருக்குது. அவ என் கூட பிறந்த அக்கா தான் பாஸ்டர், ஆனா நான் செய்யறது எதையும் அங்க சொல்ல மாட்டேன். ஏன்னா அவ என் கூட பிறந்தவளா இருந்தாலும் அவ புத்திய வேற பாஸ்டர் அப்படிம்பாங்க. இருக்கிற சகோதரிகளோடு கூட ஒரு மாயமற்ற வாழ்க்கை வாழ முடியல. மாயமற்றவர்களாய் ஒருத்தருக்கொருத்தர் அன்பு பாராட்ட முடியல. சொந்த சகோதரன், அவர் பின்னாடி பிறந்தாரு, நீங்க முன்னாடி பிறந்தீங்க, அவ்வளவுதான். நீங்க முன்னாடி பிறந்தீங்க, அவர் பின்னாடி பிறந்தாரு, அவ்வளவுதான். ஆனா ஒரு தாய் வயிற்று பிள்ளை, ஒரு தகப்பன் பிள்ளை. ஆனா ஒரு தாய்க்கு பிறந்து ஒரு தகப்பனுக்கு பிறந்து சுத்திரம் ஒரு ரத்தத்தில் உற்பத்தி ஆனவர்களுக்குள் சகோதர சிநேகத்துல என்ன வருது? நிறைய மாயம் வருகிறது. கர்த்தரை வெளியே சொல்ல முடியாத ரகசியங்கள் இருக்கு. எனக்கு நல்லா தெரியும், ஒரு விசுவாச குடும்பம். நான் இருக்கிற விருதுநகர் RR நகர்ல இருக்கிற குடும்பம். அவரை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அவருக்கு கல்யாணம் ஆகி அவருடைய பிள்ளைகள் இருக்காங்க. அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப பேரம்பேத்தி எடுத்தாச்சு. இவர் நல்ல ஒரு வேலையில இருந்து இப்ப ரிட்டையர்ட் ஆயாச்சு. அவருக்கு பென்ஷன் வருது. இவருடைய பையங்களுக்கு கல்யாணம் பண்ணி அந்த பையங்களுக்கும் வேலை கிடைச்சிருச்சு. மருமக்கமாரும் உத்தியோகத்துல இருக்காங்க. இதை தவிர பையங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தவங்களுக்கு வீடெல்லாம் கட்டியாச்சு. பையங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தது இல்லாம அவங்களுக்கு 2-3 வீடு அதிகம் கட்டி கொடுத்து வாடகைக்கும் விட்டாச்சு. இப்ப இவருக்கு ஒரு இன்கம் வருது, மனைவிக்கு ஒண்ணு வருது, மகனுக்கு வருது, மருமகளுக்கு வருது, அப்புறம் சொத்துல வாடகையில வருமானம். இவ்வளவு உள்ள அந்த வயது முதிர்ந்த மனுஷன் தன்னுடைய கூட பிறந்த ஒரு தம்பி, அவர் விசுவாசி தான். அவர் இந்த தம்பி நல்ல ஒரு பெந்தேகோஸ்தே சபைக்கு போறாரு.
அவைக்குரிய சபைக்கு போயிட்டு இருக்காரு. அவர் ஒரு சின்ன பெட்டி கடை போல ஒரு மளிகை கடை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒரு தகப்பனுடைய சொத்து பிரிக்க வேண்டிய வருது. அப்போ சொல்றோம், தம்பி சொல்றாரு, நீ உனக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு, உனக்கு பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அப்புறம் பையங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துட்ட, வீடெல்லாம் வாங்கியாச்சு, சொத்தும் இருக்குது, வேலையும் இருக்குது, நிறைய வருமானம் இருக்குது. ஆனா இப்ப அப்பா கொடுத்த ஒரே ஒரு நிலம், அது சின்ன நிலம், அதை எனக்கு கொடுத்துரு, நான் அதை வச்சு ஏதோ பொழைச்சிக்கிறேன். எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, ஒரு பையன் இருக்குது, நான் அந்த ஒரு சின்ன நிலத்தை வச்சு ஏதாவது பண்ணி விவசாயம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்கிறேன். ஆனா அந்த மூத்தவர் சொல்றார், நான் அதெல்லாம் கொடுக்க முடியாது, எனக்கு இதுல பங்கு வேணும். நீ அதை வித்தாலோ அல்லது உன் பேருக்கு மாத்தினாலோ எனக்கு பங்கு வேணும். நல்லா கவனிக்கணும், தம்பிக்கு அவ்வளவு சொத்து கிடையாது, அவ்வளவு ஆஸ்தி கிடையாது, அவ்வளவு வீடு கிடையாது, மாத வருமானம் கிடையாது. அவர் செய்யற பெட்டி கடை தொழில், அதுல ஏதோ கொஞ்சம் வருது. ஆனா அதுல வச்சு இவர் பழைக்கிறாரு, சோத்திர பிள்ளைகளை வளர்க்கிறாரு. இப்ப அடுத்து பிள்ளைகள் வயசுக்கு வந்துட்டு இருக்காங்க. வயசுக்கு வர ஆரம்பிச்சதுனால எப்படியாவது பிள்ளைகளுக்கு ஏதாவது பண்ணிடணும்னு சொல்லி அவர் ஆசைப்படுறாரு. அப்போ தகப்பன் கொடுத்த ஒரே ஒரு நிலம் இருக்குது, அது ரொம்ப பெருசு கிடையாது, சிறுசு. அதை உரிமையோடு கேட்கிறார். ஆனா இவ்வளவு ஆஸ்தியும் எல்லாம் இருந்து சொல்றாரு, அந்த சொத்துல எனக்கு பங்கு வேணும், நான் தர மாட்டேன், நீ உன் பேருக்கு மாத்தினா எனக்கு கொடுத்துதான் ஆகணும். இதனாலேயே பாவம் அந்த இளைய சகோதரருடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டு, பிள்ளைங்க வாழ்க்கை பாதிக்கப்பட்டு, பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு, அந்த நிலத்தை விற்கவும் முடியல, வாங்கவும் முடியல, அப்படியே கிடக்கு. இதுதான் இன்றைக்கு நிறைய பெந்தேகோஸ்தை விசுவாசிகளுக்குள், நிறைய சகோதரர்களுக்குள், நிறைய சகோதரிகளுக்குள் இருக்கிறது. கர்த்தர் நல்லவை. உங்களுக்கு வடக்கையும் தெற்கையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார், மேற்கையும் கிழக்கையும் கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுத்திருக்கிறார், நல்ல மகிமையும் தயவையும் கொடுத்திருக்கிறார், மகனையும் மருமகளை கொடுத்திருக்கிறார், பிள்ளையும் பேரப்பிள்ளையும் கொடுத்திருக்கிறார். இவ்வளவு கொடுத்திருந்தும் ஒரு பாதிக்கப்பட்ட ஒருவனுக்கு, ஒரு இல்லாதப்பட்ட ஒருவனுக்கு மாயமற்ற இருதயத்தோடு வைத்துக்கொள், அதுல என்னத்தை பெருசா வந்துற போது இந்தா என்று கொடுப்பதற்கு நிறைய பேருக்கு இன்றைக்கு இருதயம் இல்லை. இதுதான் மாயமுள்ள ஜீவியம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அவர் இந்த சங்கீதமானவர், ஆண்டவர் சங்கீதத்தினால பாடுறாங்க, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன், இயேசுவை பின்பற்றுகிறேன்னு சொல்றாங்க. ஆலயத்துல போனக்கு முன்னாடி உட்கார்றாங்க. ஆனா சொந்த சகோதரனிடத்தில் ஒரு மாயமற்ற இருதயமாய், விட்டு கொடுக்கிற இருதயமாய், எதையும் இழப்பதற்கு தயாரான ஒரு இருதயமாய் இன்னைக்கு இல்லவே இல்லை. ஒரு விஷம் உள்ளே கலந்திருக்கு, ஒரு வெறுப்பு உள்ளே கலந்திருக்கு. விட்டு கொடுக்க முடியவில்லை, அளந்து கொடுக்க முடியவில்லை, எழுதி கொடுக்க முடியவில்லை. கர்த்தரே பேசினாலும் அது கர்த்தர் தான் பேசினாரா, அது ஆவியானவர் தான் சொன்னாரா? அப்ப எனக்கு 2 ஆதாரம் கிடைக்கட்டும், 2 3 சாட்சியில உறுதி போடட்டுமே, அப்ப இன்னொரு முறை கர்த்தர் பேசட்டும்னு சொல்லி ஆண்டவருக்கே வலை வீசி இவர்களுடைய மாயமுள்ள ஜீவியத்துல ஆண்டவரையும் இழுக்கிறார்கள். கர்த்தர் சொன்னாரு தெரிஞ்சு இருந்தும் இவர்களுக்கு மனம் இல்லை. அப்ப மாயமற்ற ஜீவியம் என்பது என்ன பிரதர்? மாயமற்ற ஜீவியம் என்பது எது சகோதரி? காண்கிற சகோதரனிடத்திலும் காண்கிற சகோதரியினிடத்திலும் உங்களுக்கு உடன் பிறந்தவர்களாய் கர்த்தர் கொடுத்த இரத்தத்தின் இரத்தங்களிடத்திலும் உங்கள் உறவு நட்புகளிடத்திலும் தாராள மனப்பான்மை உள்ளவர்களாய், விட்டு கொடுக்கிறவர்களாய், பகிர்ந்தளிக்கிறவர்களாய், தாராளமாய் தந்து விடுகிறவர்களாய் நீங்கள் இருந்தால் கர்த்தர் உங்களை மாயமற்ற ஒரு தேவ மனுஷனாய், தேவ மனுஷியாய் மாற்றி ராஜ்யத்தையே கொடுத்து விடும். ராஜ்யத்தையே கொடுத்துடும். இதுதான் இன்னைக்கு முக்கியம். மாயமற்ற ஜீவியம் என்றால் முதலாவது தயவு செய்து சுத்த இருதயம் உள்ளவர்களாய்.
இரண்டாவது, சகோதர ஸ்நேகத்திலே, உங்க சகோதரத்துவத்திலே, உங்க சகோதரியத்துவத்திலே ரொம்ப கவனமா எந்த அளவுக்கு நன்மை செய்ய முடியுமோ நன்மை செய்யுங்க, எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியுமோ உதவி செய்யுங்க. இந்த கொடுக்கிற காரிய உதவி செய்யறதுல ஒண்ணு நான் சொல்லணும்னு விரும்புறேன். ஏற்கனவே பல முறை, குறைஞ்சது ஒரு 60-70 முறை நான் சொல்லியிருப்பேன். இப்ப திரும்பவும் சொல்ற ஆவில உணர்த்தப்படுறதுனால, நீங்க கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டீங்களா, அவங்கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்த்து கொடுக்காதீங்க. அவன்கிட்ட தான் இருக்குதே. நீங்க செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா, அவகிட்ட அவன் எப்படி வாழ்றான்னு பார்த்து செய்யாதீங்க. அவங்கள்ட்ட இருக்கட்டும், இல்லாம போகணும். அவங்க செல்வாக்கா இருக்கட்டும், தரித்திரியமா இருக்கட்டும், உங்களுடைய நோக்கம் என்ன? கர்த்தர் சொல்லிட்டார், ஆவியான உணர்த்திட்டார், ஆண்டு பேசிட்டார். உடனே சுத்தி முத்து பார்க்காதீங்க, சூழ்நிலைய பார்க்காதீங்க, அவங்களுக்கு கொடுத்த நன்மையா அவரை தீமையா அதெல்லாம் பார்க்காதீங்க. கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. ஐஸ்வர்யவான்களா இருந்தாலும் கர்த்தர் கொடுக்க சொன்னா ஐஸ்வர்யவான்கள் கொடுங்க. இருக்கப்பட்டவர்களா இருந்தாலும் அவர்கள் கொடுக்க சொல்ல கொடுங்க. இல்ல தரித்திரியவான்கள் இல்லாதப்பட்டவர்களா இருந்தாலும் அவர்கள் கொடுக்கணும்னு நினைச்சா உடனே பண்ணிருங்க. மாயமற்ற இருதயம் உள்ளவர்களாய், மாயமற்ற ஜீவியம் உள்ளவர்களாய், ரொம்ப முக்கியமாய் சுத்த இருதயத்தோடும் மாயமற்ற சகோதரத்துவத்தோடும் இருங்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தாவீதுக்கு 7 சகோதரர்கள் இருக்கிறார்கள். ஆனா தேவ ராஜ்யத்தை அடைந்தது, கிறிஸ்துவின் இருதயத்துக்கு ஏற்ற பிரியமானவனாய் மாறினது ஒரே ஒரு சகோதரன் தான், அவன் தான் தாவீது. 8 பேரா இருக்க முக்கியம் இல்ல, அந்த 8 நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்கீங்களா என்பதை பாரு. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த மாயமற்ற ஜீவியம் என்று சொன்னா, முதலாவது சுத்தமான இருதயம், இரண்டாவது சகோதர சிநேகம், மூன்றாவதாக இந்த மாயமற்ற ஜீவியத்துக்கு ஒரே ஒரு வசனத்தை காட்டி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். 2 கொரிந்தியர் 6:6 வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தர் நல்லவர், கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும். தயவு செய்து நீங்க எதை வித்தாலும் பரவாயில்ல, அன்பை மட்டும் விலை கொடுத்து விற்காதீங்க. மாயமானமான ஒரு அன்பை காட்டவே காட்டாதீங்க. இருதயம் எரியுது பாஸ்டர் அப்படியே. ஆனா பார்த்த உடனே, வாங்க பிரதர், ஹலோ பிரதர், நல்லா இருக்கீங்களா பிரதர், எப்படிங்க இது முடியுது? இப்பதான் சொல்லுச்சு. அந்த பிரதரை நினைச்சப்ப இருதயம் எரியுது. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நீங்க பேசிட்டு இருக்கும்போது சரக்குன்னு உள்ள வந்துட்டு, உள்ள வந்த உடனே அந்த எரியிற உதடும் எரியிற இருதயம் மாறி அப்படியே அழகா அவ்வளவு சொத்திரம்புது. கத்த நல்லவே, நல்லா இருக்கீங்களா, வீட்டுல அக்கா எப்படி இருக்காங்க, ஐயோ பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, எதுல வந்தீங்க, சாப்பிடுறீங்களா, இந்தாங்க தண்ணி குடிங்க. என்ன அன்புங்க, மாயமுள்ள அன்பு. கொஞ்ச நிமிஷத்துக்கு முன்னாடி அதே சகோதரனை நெருப்புள்ள சுட்டுட்டு இருந்தீங்க, இப்ப திடீர்னு உள்ள வந்துட்டாருன்னு அவர் அப்படியே கொண்டு போய் யோர்தான்ல முக்கி 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 ஞானஸ்நானம் கொடுக்குறீங்க. இதுதான் மாயமுள்ள அன்பு. தயவு செய்து நீங்க ஒருவேளை எதுல மாயமுள்ளவர்களா இருந்தாலும் பரவாயில்ல, அன்பிலே மட்டும் மாயமுள்ளவங்களா இருந்துராது. உங்களால அன்பு பாராட்ட முடியலையா, அவங்களுடைய நடவடிக்கை பிடிக்கலையா, அவங்களுடைய ஜீவியம் உங்களுக்கு விகற்பமா பூசணமா இருக்குதா, உங்க ஆவிக்கு ஒத்து வரலையா,
தைரியமா ஃபேஸ் டு ஃபேஸ் அவங்கள கூப்பிட்டு, இதோட நான் கொஞ்சம் சைலண்ட் ஆயிரணும்னு விரும்புறேன், நான் கொஞ்ச நாள் ஃப்ரீயா இருக்கணும்னு விரும்புறேன், எந்த விஷயத்திலும் தயவு செய்து என்ன டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அடுத்து நானா எப்போ கான்டாக்ட் பண்றேனோ, எப்போ கால் பண்றேனோ, இல்லாட்டி எப்போ உங்களுக்கு உங்கள்கிட்ட நான் வர்றேனோ அப்போ நம்ம பேசுவோம் இப்படின்னு சொல்லிட்டு நீங்க சைலண்டா விலகி பாருங்க. அந்த ஆப்போசிட் பார்ட்டி அவங்கள இந்த வார்த்தை சிந்திக்க வைக்கும், யோசிக்க வைக்கும். ஆனா அது இல்லாம நீங்க இருதயத்துல ஒரு ஏற்றத்தாழ்வு, தராசை பிடிக்கும் போது தராசின் தட்டு ஒன்று மேலே ஏறி இருக்கும், ஒன்று கீழே இறங்கி இருக்கும். அதை போல உள்ளே உங்களுடைய இருதயம் அவரை குறித்து இறங்கி இருக்குது. ஆனா வெளியில என்ன காட்டுறீங்க? மேல ஏறி இருக்கிற மாதிரி. நீங்க போட்ட காய்கறி தாங்க மேல இருக்குது, நீங்க போட்ட பொருள் தாங்க மேல இருக்குது, ஏத்தி காட்டுறீங்க. இந்த ஒரு ஏற்றத்தாழ்வு அன்பு தயவு செய்து வேண்டாம். அது என்ன செய்யும்? உங்களையும் அவர்களையும் குழப்பம், கடைசியில் விவாதத்துக்கும் வாக்குவாதத்துக்கும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளுக்கு கொண்டு போய். மூன்றாவதாய், தயவு செய்து அன்பிலே மாயமுள்ளவர்களாய் இருக்கவே இருக்காது. முக்கியமா நான் சொல்றேன், எந்த மனுஷ பெண்களை நீங்க எடுத்தாலும் சரி, அது கிழவிகளாயிருக்கட்டும், சகோதரிகளாயிருக்கட்டும், வாலிப பிள்ளைகளா இருக்கட்டும், குட்டி பிள்ளைகளா இருக்கட்டும், அதே போல எந்த ஆண்களை நீங்க எடுத்தாலும் சரி, கிழவன்களா இருக்கட்டும், இளைஞர்களா இருக்கட்டும், முதியோரா இருக்கட்டும், சின்ன பையங்களா இருக்கட்டும், குட்டி பிள்ளைகளா இருக்கட்டும், எல்லார்ட்டையுமே கண்டிப்பா நமக்கு பிடிக்காத சில காரியங்கள் இருக்கதான் செய்யும். எல்லாருமே நம்ம எதிர்பார்க்க ரொம்ப பெர்ஃபெக்டா இருப்பாங்கன்னு நம்ம பார்க்கவே முடியாது. ஆனால் அவர்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நாம் எப்படி இருக்கணும்? மாயமற்ற அன்பை காண்பிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். மாயமற்ற அன்பு. இந்த மாயமற்ற அன்பு ஒருத்தருக்குள் இருக்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? மாயமுள்ள அன்பு இருக்கு, இல்ல மாயம் இல்லாத அன்பு இருக்குன்றத எப்படி கண்டுபிடிக்கலான்றதுக்கு ரொம்ப சுலபமான ஒரு மெத்தட் இருக்கு. என்னன்னாக்கா, இப்போ அவங்க தன் வீட்டுக்குள்ள போறாங்க, ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, இவர் வெளியெல்லாம் போயிட்டு அப்ப அந்த வீட்டுக்குள்ள நுழைகிறாரு, பார்த்தாங்க கெஸ்ட் வந்திருக்காங்க. அந்த கெஸ்ட் புதுமண தம்பதிகள் விவாகம் முடித்து கிட்ட 2 வருஷம் ஆச்சு, இப்பதான் கையில குழந்தை இருக்குது, ஒரு 2-3 வயசு குழந்தை அங்க நடந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் இவர் உள்ள நுழைகிறாரு, தன்னுடைய பேரன் அல்லது பேத்தி வர்றாரு. இவர் என்ன பண்றாரு? தன்னோட சொந்த பேரன் பேத்திய பார்த்த உடனே அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஓடி போய் அப்படியே தூக்கி தலைக்கு மேல தூக்கி, ஹாய் நல்லா இருக்கியா குட்டிச்சலம், நீதான் பிள்ளை அப்படின்றாங்க. ஆனா அதே சமயத்துல அங்க வந்திருக்கிற ஒரு உறவினர், அவங்களுக்கும் அதே போல ஒரு சின்ன குழந்தை அங்க நிக்கிறது, விளையாண்டுட்டு இருக்கு, நடந்துட்டு இருக்கு. அதையும் நீங்க தூக்குறீங்க. தூக்காம இல்லை, ஆனா தூக்கும் போது அந்த கை உங்களுடைய வயிறோடு இறங்கிறது. அதிகபட்சம் அந்த கையின் உயரம் முகத்தோடு நின்று, தலைக்கு மேல அந்த பிள்ளைய தூக்க முடியல. காரணம், சொந்த பேத்தி சொந்த பேரனிடத்தில் காண்பிக்கிற அந்த அன்பை உறவுக்காரர்களுடைய பிள்ளையினிடத்தில் காண்பிக்க முடியும். இப்படிதான் நிறைய பேருடைய அன்பு ஏற்றத்தாழ்வோடு இருக்கு. ஆனா என்ன சொல்றோம்? நான் அந்த பிள்ளைய தூக்குனேன், அந்த பிள்ளைக்கு முத்தம் கொடுத்தேன், இந்த பிள்ளைக்கும் நான் சொல்றேன், என் பிள்ளை மட்டும் பார்த்தேன்றோம். ஆனா இருதயம் சொல்லுது, எப்பா இல்லப்பா இல்லப்பா, நீ அந்த குழந்தைய பார்த்தது வேற, இந்த குழந்தைய பார்த்து கர்த்தர் பார்க்கிறார். எனக்கன்பானவர்களே, இந்த மாயமுள்ள ஒரு ஜீவியை இருந்தா நாம் பரலோகத்துக்கு போகவே முடியாது. பரலோகமே எப்படிப்பட்டது தெரியுமா? மாயமற்றதுதான். எப்படி பார்த்து சொல்றீங்க பரலோகம் மாயமற்றதுன்னு? எப்படி சொல்றீங்கன்னா அதற்கும் ஆதாரம் இருக்குது. வேதம் சொல்றது, அங்க ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கொள்வாரும் இல்லை, கொடுப்பாரும் இல்லை. அங்க ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. எல்லாருக்கும் ஒரே அன்பு, எல்லாருக்கும் ஒரே சமதளம், எல்லாருக்கும் சரியாய் பிரித்து கொடுத்தல். அதுதான் தேவனுடைய ராஜ்யம்.
நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை அடையணும்னா முதலாவது மாயமற்ற ஒரு வாழ்க்கை, அதுல சுத்தமுள்ள இருதயமா இருக்கும். இரண்டாவது, சொந்த சகோதரனிடத்தில் சகோதரியினிடத்தில் ஒளிவு மறைவு இல்லாத, பட்சபாதம் இல்லாத ஒரு ஜீவியா இருக்கணும். மூணாவது, உங்க அன்பு உங்க பிள்ளைக்கு தலைக்கு மேல கை தூக்குற மாதிரியே மற்ற பிள்ளைய தூக்கும் போதும் உங்க கை தலைக்கு மேல போகணும். ஒரு சமதளமான அன்பு, ஏற்ற தாழ்வு இல்லாத அன்பு, வித்தியாசம் வேற்றுமை பார்க்காத ஒரு அன்பு. அப்படி இருந்தால்தான் நீங்க மனிதர்களை பார்க்கிறதை போலவே ஆண்டவரை பார்க்க முடியும், ஆண்டவரை பார்க்கிறதை போலவே மனிதர்களை பார்க்க முடியும். சமயத்துக்கு ஏற்றபடி மாறுகிறவர்களாய் அல்ல, என்றைக்கும் நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியத்தை பிரதிபலிக்கிறவர்களாயிருப்போம். மாயமற்ற அன்பு. வசனம் முடியும் போதே அது அன்பு என்றுதான் முடிகிறது. அந்த திவ்ய சுபாவத்தை உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பாராக, எனக்கு கர்த்தர் கொடுப்பாராக, நமக்கு கர்த்தர் கொடுப்பாராக. இன்னைக்கு நாம் பண்ண போற ஜெபம் ஒரே ஒரு ஜெபம்தான். ஆண்டவரே, மாயமற்ற மகனாய் என்னை மாற்று, மாயமற்ற மகளாய் என்னை மாற்று, ஒரு மாயமற்ற ஜீவியத்தை ஜீவிக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே சொதுரோம் 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 சொதுரமையா அல்லேலூயா ரேகா டகதன கந்துனி யாகர பலபல பாரதி. எல்லாரும் வாய்களை தரங்க, ஆண்டவரை கேளுங்க. ஒரு மாயமற்ற ஒரு ஜீவியமாய், ஆண்டவரே, ஒளிவு மறைவு அற்ற ஒரு வாழ்க்கையாய், பட்சபாதம் இல்லாத ஒரு வாழ்க்கையாய் என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும். ஆண்டவரே, என் இருதயம் ஒரு சுத்தமான இருதயமாய் மாற வேண்டும். என்னுடைய சிநேகம் நெருக்கமான சிநேகமாய் மாற வேண்டும். என்னுடைய அன்பு ஏற்ற தாழ்வு இல்லாத அன்பாய் இருக்க வேண்டும். தயை செய்வீராக, தயை செய்வீராக. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த மாயமற்ற ஒரு கிருபையை கர்த்தர் கொடுப்பாராக. இயேசு கிறிஸ்து சொன்னாரே, நான் தான் இயேசு கிறிஸ்து, என்னை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் மாயமற்றவராய் தன்னையே வெளிப்படுத்தினாரே. அந்த ஒரு தன்மை உங்களுக்குள் உண்டாவதாக. ரீபா லகதன கதுனியா கடகதனி யாக்கர பௌதரி கதினி கத்துரா அங்கட கீதன மந்தனி யாக்கர பௌதரி கத்தி கடகக்கக்கரனி. பேதுருவுக்கு இருக்கிற சுத்த இருதயம் எங்களுக்குள் வருவதாக. அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் உம்முடைய சகோதரர்களை ஏகமாய் சிநேகித்ததை போலவே நாங்கள் சிநேகமுள்ள சகோதரர்களாய் மாற்றுவீராக. அன்பிலே, அன்பிலே பிதாவின் அன்புதானே பெரிய அன்பு. அந்த பிதாவின் அன்பு இந்த இரவு நேரத்திலே உடைய பிள்ளைகளுக்கு அருளப்படுவதாக. ஸ்தோத்திரம் 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 ஐயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி வேலை கர்த்தாவே, நீர் உங்களுடைய பிள்ளைகளை இரவுக்கு ஜெபத்தின் மூலமாய் மாயமற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்ததற்காக இந்த கடைசி காலத்திலே நீர் எங்களை கடிந்து கொள்ளுகிறவரும், நீர் எங்களை எச்சரிக்கிறவரும், எங்களை சுத்திகரிக்கிறவரும், உம்மை போல மாற்றுகிறவருமாய் நீ இருக்கிறதற்காக ஆண்டவரே, இந்த சத்தியம் உங்களுடைய பிள்ளைகளை சுத்த இருதயம் உள்ளவர்களாய் மாற்றட்டும், நெருங்கின சிநேகம் உள்ளவர்களாய் மாற்றட்டும். சூத்திர பட்சபாதம் இல்லாத அன்புள்ளவர்களாய் மாற்றட்டும். நல்ல சாட்சி கேட்க செய்யும். இது ஒரு பிரசங்கமாய் இவர்கள் எடுத்துக்கொள்ளாமல் இது கர்த்தருடைய ஆலோசனையாய் எடுத்துக்கொண்டு பேச்சிலும் நடக்கையிலும் செய்கையிலும்
குணத்திலும் ஒரு மாயமற்றவர்களாய் மாற கர்த்தர் உதவி செய்வார். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.